பயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் எல்லாருமே ஆட்கொண்டுட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பயம்ங்கிறது எந்த அளவுக்கு பிரச்சனைனா, ஒரு மனுஷனாக இருந்தால் அவனுக்கு எப்போவுமே குறிப்பிட்ட அளவுக்கு கொஞ்சமாக பயம் இருக்க தான் செய்யும். பயம் இல்லாத மனிதர்கள் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் அதை மீறி அவங்கள ஆட்கொண்டு இந்த சமூகத்தோடு அவங்க இயல்பாக கூட இருக்க முடியாத அளவுக்கு அவங்கள பயம்ங்கிறது எங்கேயுமே நகர விடாமல், ஒரு இடத்துக்கு தனியாக போக விடாமல், அவங்கள தனிமையாக கூட இருக்க விடாமல், எல்லா இடத்துலையும் தொட்டதுக்கெல்லாம் பயமாக இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இருக்குது. அது சார்ந்து நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கை குறித்த கவலைகளை எப்போவுமே தெரிவிச்சுக்கிட்டும் இருக்காங்க. சில பேர் தெரிவிக்காமல் கூட மௌனமாக கூட இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த பயத்தோடய வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி அப்படி எல்லாரையும் பயத்தை கொடுக்கக்கூடிய அந்த பேனிக் அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட சொல்யூஷன்ஸ் என்ன, அது யார் யாருக்கு வரும், வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற செய்தி. உலக மக்கள் தொகையில் மொத்தம் 30% மக்களுக்கு இந்த பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆய்வு சொல்லுது. சரி, 30% மக்களுக்கு இந்த பேனிக் அட்டாக்குங்கிறது இருக்குது. அப்போ எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் அந்த அட்டாக் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஆளுக்கு எந்தெந்த மாதிரி வரும். பேனிக் அட்டாக்குங்கிறது இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து வருதுன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுவாசிக்கிறதுக்கு ஒரு சிரமம் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு தலைவலிக்கலாம், ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா பயம் மட்டும் அதிகமாகலாம், ஒரு சில பேருக்கு வந்து இதய துடிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், இதயம் பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாருக்குமே இது இருக்கும். சில பேருக்கு இருக்கிற மாதிரியும் உணர்வும் கூட ஏற்படும். இதெல்லாம் சேர்ந்தது தான் பேனிக் அட்டாக்கோட அறிகுறிகள். சரி, இந்த பேனிக் அட்டாக் ஏன் வருது, எதுக்காண்டி வருது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, சின்ன வயசுலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு அச்ச உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு உயரமான இடத்துல ஏறுறதுக்கு பயம், சின்ன பிள்ளையிலேருந்தே பயம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பயம்ங்கிறது நீங்கள் வளர வளர உங்கள் வயசு ஆக ஆக அது வந்து பின்தொடர்ந்துக்கிட்டே வரும். அப்படி பின்தொடர்ந்துக்கிட்டே வரும்போது நீங்கள் வந்து ஒரு 25 வயது 30 வயது ஆனாலுமே கூட ஒரு மரத்து மேலே ஏறவோ, இல்லை வந்து ஒரு 10 மாடி பில்டிங் மேலே தனியாக போகவோ, இல்லை பில்டிங் மேலேருந்து கீழே ஒரு ஜன்னல் வழியாக பார்க்கவோ கூட அந்த பயம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சில பேருக்கு ஒரு பூச்சிகளால், பிராணிகளை பார்த்தா கூட, ஒரு நாய்க்குட்டி பூனைக்குட்டியை பார்த்தாலுமே கூட பேனிக் ஆகி பயப்படக்கூடிய ஆட்கள் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. இது தங்களுடைய வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே தொடரக்கூடிய ஒரு பயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பயத்தால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சரிக்கு சமமாக ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போதுமே கூட பார்த்திங்கன்னா அவங்கள அறியாமல் இந்த பயம் வந்துடும். சில பேர் இந்த பயத்தை வந்து தங்களோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தீமையான ஒரு விஷயம் நடந்துருச்சு, நான் சாக போகிறேன், எனக்கு பைத்தியம் பிடிக்க போகுது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப கற்பனையாகி அதோட எல்லை வரைக்கும் போகக்கூடிய நபர்களாகவும் இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ. ஜென்ரலாகவே பேனிக் அட்டாக்குங்கிறது பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைலேருந்தே வளரக்கூடிய பிடிவாதம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டது வரணும். அந்த பிடிவாத குழந்தைகளுக்கு பேனிக் அட்டாக் இருக்குது. விடாப்பிடியாக அடம் பிடிச்சாச்சும் ஒரு விஷயத்தை செய்யணும் இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோட மனநிலையில் இருக்கவங்களுக்கு பேனிக் அட்டாக்குங்கிறது வளர்ந்ததுக்கப்புறம் பெருசாக வருது அப்படிங்கிறத சில மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு பயம் வருது, அதை நினச்சி நான் பயப்படுறேன், என் உடம்பெல்லாம் நடுங்குது, நான் செத்துருவணும் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்படி தோன்றதுனால நான் உண்மையிலே இறந்துருவேன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இறக்குறதில்ல. அந்த துடிப்பை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு உயிர் தன்னை வந்து வாழ வைக்கிறதுக்காக இந்த போராட்டத்தோட, அதாவது அந்த உணர்வோட போராடக்கூடிய ஒரு போராட்டமாக தான் அதை சொல்கிறாங்களே தவிர்த்து அது வந்து மிகப்பெரிய கொடூரமான ஒரு விஷயம்னு சொல்லவே இல்லை. அதாவது எப்படின்னா, எனக்கு உடம்பு சரியில்லாத போது நான் என்னை சரி பண்ணி நான் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு போராட்டத்தோட உணர்வு தான் இந்த பேனிக் அட்டாக். இப்போ வந்து ஒரு நல்ல வெளிச்சமான ஒரு ரூமு, அந்த ரூமில் நான் உட்காந்துட்டு இருக்கேன், டக்குன்னு கரண்ட் கட் ஆகிடுது. ஒரு செகண்டில் வந்து எனக்கு ஒரு பயம் ஒன்று வருது அப்படின்னா, அந்த பயம் 70% மக்களுக்கு நார்மலாக இருக்கும். டக்குன்னு போயிட்டு ஒரு செகண்ட் சரியாயிடுவாங்க. சில பேர் பயந்துருவாங்க. அந்த உணர்வில் பார்த்தீங்கன்னா பயந்து அதை விட்டு வெளியில் வரவே மாட்டாங்க. திடீர்னு அது யாருமே இல்லாத அறைனா இன்னும் ரொம்ப பயந்துருவாங்க. மூச்சு திணறல் வரைக்கும் வந்துடும். அந்த மூச்சு திணறல் மாதிரியான வரக்கூடிய நேரங்களில் வந்து என்ன செய்வாங்கன்னா, தான் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறதா தன்னை தானே கற்பனை பண்ணிக்கிடுவாங்க. என்னை யாராச்சும் காப்பாற்றினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட இதய துடிப்பை அவங்களே அதிகப்படுத்திக்கிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல நீ நல்லா யோசிச்சுக்கிறலாம், ஒரு இருட்டு ரூமில் தனியாக இருக்கும்போது பயப்படுறோம் அப்படின்னா, தனக்கு பெரிய ஆபத்து நடக்க போகிறதா ஒரு கற்பனை நடத்திக்கிறோம்னா, அந்த கற்பனையிலேருந்து நம்மளை தப்பிக்கிறதுக்கு அந்த கற்பனையிலேருந்தே ஒரு முடிவு எடுத்துக்கிறதுக்கான ஒரு சுழற்சி ஒன்று செய்வாங்க. அதுதான் தன்னை தானே காப்பாற்றுறதுக்கு. அதாவது அந்த ஆபத்தையும் தன்னோட கற்பனை வழியாக தான் அவங்க எடுத்துக்கிடுவாங்க, அல்லது தப்பிக்கிறதையும் தன்னோட கற்பனை வழியாக தான் எடுத்துக்கிடுவாங்க. இந்த ரெண்டுக்குமே நடுவில் நடக்கக்கூடிய அந்த சிக்கலான ஒரு இடம் தான் பேனிக் அட்டாக். இந்த பேனிக் அட்டாக் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இருக்கான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட குற்ற உணர்வுலேருந்து வந்த குழந்தைகள், சின்ன வயசுலேருந்தே நிறைய பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அப்புறம் பிடிவாத குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய, கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தைகள், அப்படி வளரக்கூடிய குழந்தைகளால் தான் பின்னாடி எதுவுமே தாங்கிக்கக்கூடியாத ஒரு மனநிலை வந்து அது பேனிக் அட்டாக்காக மாறுறது. சரி, அவங்களுக்குலாம் வந்துருச்சு, சரி பண்ண முடியாமல் தான் கண்டிப்பாக சரி பண்ண முடியும். ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. இது ஒரு உளவியல் சம்மந்தமான ஒரு விஷயம்தான். இது ரொம்ப முக்கியமாக என்னென்னா,
நம்மளுடைய கையை விட்டு தாண்டி போய் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இது நமக்குள்ளே கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதனால இதில் நம்ம ஈஸியாகவே வெளியில் வந்துடலாம். உதாரணத்துக்கு வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், நான் தூங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், எனக்கு பொருளாதாரத்துக்கு ஒரு வேலை ஒன்று வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அப்போ இது எதுவுமே இல்லைன்னா வரக்கூடிய ஒரு பயம் இருக்குல்ல, அது கூட ஒரு சின்ன வகையான பேனிக் அட்டாக் தான். காலையில் விடிஞ்சால் நீங்கள் இந்த ஹவுஸ் ஓனருக்கு பணம் கட்டணும், பணத்துக்கு என்கிட்ட வருமானம் இல்லை அப்படிங்கிறப்ப ஹவுஸ் ஓனர் ஒரு 10 மணிக்கு மேலே வந்து இந்த பணம் கேட்க போகிறாருன்னா அந்த 10 மணிக்கு முன்னாடி நான் பயந்துக்கிட்டே இருக்கேன் இல்லையா ஹவுஸ் ஓனர் வர வரைக்கும், அதுவே ஒரு சின்ன பேனிக் அட்டாக் தான். பட் இதை நம்ம கடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஹவுஸ் ஓனருக்கு பணம் கொடுக்கணுமோ ஒரு வேலைக்கு போகிறோம், வேலையில் போய் அந்த வேலையை போய் பார்த்து அதுலேருந்து வரக்கூடிய சம்பளத்தை எடுத்து நம்ம ஹவுஸ் ஓனருக்கு கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த பயம் வராது. அப்போ நம்மளோட சொல்யூஷன் எங்கே இருக்குது? பக்கத்துலேயே தான் இருக்குது. நம்ம இதை விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா பயந்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம அதை தாண்டி இருக்கக்கூடிய நம்மளுடைய எதிர்காலத்தையோ நம்மளுடைய பின்னாடி வரக்கூடிய விஷயத்தையோ நமக்கு எது செஞ்சால் சரியாக இருக்குங்கிறத சரியான முறையில் சிந்திக்காமலேயே பல பேர் இந்த பேனிக் அட்டாக்கில் சிக்கிக்கிட்டே இருக்காங்க. முக்கியமாக பேனிக் அட்டாக்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு மனநல மருத்துவர்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருத்து வந்து என்னென்னா, உங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் ரொம்ப பயப்படாதீங்க, அது ரொம்ப கேஷுவலாகவே நீங்கள் போங்க, இந்த லைஃப்பில் நீங்கள் எப்பவும் போல இருக்கிற மாதிரி இருங்க, அந்த எண்ணத்தை எப்போவுமே நீங்கள் உங்களுக்குள்ள விதைச்சிக்கிறங்க அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. சரி, இப்போ எனக்கு பொருளாதாரம் ரீதியாக ஒரு பேனிக் அட்டாக் இருக்குது, நான் பொருளாதாரம் ரீதியாக ரொம்ப பின்தங்கி இருக்கிறேன், எனக்கு பணம் சம்பாதிக்க முடியல, அப்போ இது மட்டும் தான் எனக்கு பேனிக் அட்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்கவே ஒரு சர்ச் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எந்த நாடில் அளவுக்கு அதிகமான பண தேவை இருக்குதோ இல்லை பணக்கார நாடுகளாக இருக்கிறாங்களோ அந்த நாடுகளில் இருக்க மக்களுக்கு தான் அதிகமான பேனிக் அட்டாக்னே ஒரு கருத்து சொல்கிறாங்க. இந்த உலகமே பார்த்திங்கன்னா ஒரு அச்சத்துக்கான உலகமாக இருக்குது, அதாவது பேனிக் அட்டாக்குக்கான உலகமாக இருக்குது. உங்களை எப்போவுமே பயப்பட வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த உலகத்துடைய இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய சக மனிதர்களுடைய எல்லாருக்குமே தேவையாக இருக்குது. ஆமாம், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். நமக்கு எவ்வளோ நெருக்கமான ஒரு நண்பனாக இருந்தாலுமே கூட தனக்கு அவன் பயப்படணும் அப்படிங்கிறது இங்கே கூட காமனாக நம்ம கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்டுக்கு கூட அந்த நினப்பு எப்போயுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த உலகம், நம்ம வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனம், இது எல்லாமே நம்மக்கிட்ட இருந்து அதை தான் எதிர்பார்க்கும். அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலான லைஃப். இந்த ஜென்ரலான லைஃப்பில் எப்போவுமே நீங்கள் உங்களோட வேலைகளை முடித்து உங்களுடைய தேவைகளை முடித்து உங்களுடைய சந்தோஷத்துக்கான ஒரு இடத்த கொடுக்காம எப்போவுமே நீங்கள் வாழ்நாள் முழுக்க பயத்தையே தான் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறீங்க, அதுக்கான மனநிலையில் தான் இருந்துக்கிட்டே இருக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு இடம் இல்லையா? நம்ம எதை கொடுக்கணுமோ அதை நம்மளுடைய நிறுவனத்துக்கோ இல்லை நம்ம போகக்கூடிய ஒரு இடத்துக்கோ கொடுத்துட்டு நம்ம பண்ண நம்மளோட வேலைகளை பார்த்தாலே போதும். இந்த சமூகத்திலேருந்தும் இந்த பயத்துலேருந்தும் நம்ம விலகிக்கிறலாம். குறிப்பாக இந்த பேனிக் அட்டாக்குங்கிறது பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் அதிகமாக வர்றதா சொல்கிறாங்க. பெண்களுக்கு பொதுவாக வழி வரக்கூடிய அந்த 3-4 நாட்களில் வெறுமனே பயத்தை மட்டும் வச்சுட்டு இருக்காமல் சரியான கவுன்சிலிங் எடுத்துக்கிறதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது. ரொம்ப முக்கியமாக இந்த மாதிரி பேனிக் அட்டாக் வரக்கூடிய நேரங்களில் நீங்கள் பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் அமைதி அடைங்க. உங்களோட இதயங்கிறது பாரமாக தான் இருக்கும், ஆனால் நீங்கள் எந்தளவுக்கு பதறாமல் அமைதியாகிறீங்களோ அந்தளவுக்கே பார்த்தீங்கன்னா அது நின்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல பேர் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இந்த பேனிக் அட்டாக் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, நான் இறக்க போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு பெருசாக அவங்க யோசிச்சு அவங்களே ரொம்ப வருத்தி ஒரு வதையான ஒரு இடத்துக்குள்ளக்க அது வந்து வெளியில் ஈஸியாக வரக்கூடியதுகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு வந்து ஒரு குழவி கூடுகளை பார்த்தா பேனிக் அட்டாக் ஆகுவாங்க, சில பேருக்கு ஒரு ஓவியத்தை பார்த்தா பேனிக் ஆகுவாங்க, ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன பதட்டமான ஒரு விஷயம், தன்னுடைய நண்பர் கீழே விழுந்ததை பார்த்தா கூட பதட்டமாயிடுவாங்க. ஒரு வேறு ஏதோ ஒரு வண்டி பக்கத்தில் மோதி இருக்கும், அதை விட்டு கூட அவனால் வெளியில் வர முடியாது, பக்கத்தில் வேறு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை பார்த்துட்டு கூட வெளியில் வருவாங்க. இந்த ஏகப்பட்ட விஷயங்களில் பேனிக் அட்டாக்குங்கிறது மக்களுக்குள்ளே எப்போவுமே சகஜமாக இருக்கக்கூடிய விஷயம். ஃபஸ்ட்டு அது சகஜங்கிறத நம்புங்க. என்றைக்குமே பேனிக் அட்டாக்கை பார்த்துட்டு ஹார்ட் அட்டாக்னு நினச்சிட்டு நம்புறாதீங்க. ஏன்னா ஹார்ட் அட்டாக்குங்கிறது ரத்தத்துக்கு, அதாவது இருதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாயில் வந்து ஒரு குழாயில் வந்து அடைப்பு ஏற்படுறதுனால வர்றது தான் ஹார்ட் அட்டாக். ஆனால் பேனிக் அட்டாக்குங்கிறது அப்படி இல்லை, அது ஒரு உணர்வு. அதுக்கும் உங்களோட இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த அடைப்புக்கும் சம்மந்தமே இல்லை. அதனால் பேனிக் அட்டாக்கை எந்த காலத்துமே ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நினச்சிட்டு பயப்படக்கூடிய அவசியம் இல்லை. மிக முக்கியமாக இந்த பேனிக் அட்டாக் குறை இருக்கக்கூடியவங்க வந்து மூச்சு பயிற்சி, யோகாசனம் செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. முதலாக ஒரு பயம் ஏற்படும் போது பதட்டம் அடையக்கூடாது. உங்களோட உடம்பை எந்தளவுக்கு நீங்கள் சமநிலைப்படுத்துகிறீங்களோ, உங்கள் உணர்வை எந்தளவுக்கு சமநிலைப்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு பேனிக் அட்டாக்குங்கிறது உங்களை ரொம்ப பெருசாக ஆட்கொள்ளாமல் உங்களோட அதுவே விளையிடும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம்.